மூணாவதா ஒருத்தரை பார்க்க போறோம், முற்றியலுகரம். இந்த குற்றியலுகரத்துக்கும் குற்றியலிகரத்துக்கும் பிறந்த ஒரு ஆளு தான் முற்றியலுகரம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். ஒரு சொல்லோட இறுதியில வர அந்த ஊன்ற உகரம் வந்து தனக்குரிய மாத்திரை அளவில இருந்து குறையாம அப்படியே முழுமையா ஒலிக்கிறது தான் முற்றியலுகரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பசு சு அப்படின்னு சொல்லும் பொழுதும் சரி, பசு அப்படின்னு சொல்லும் பொழுதும் சரி, அந்த மாத்திரை அளவு குறையாம இருக்கு இல்லையா, இதுதான் வந்து முற்றியலுகரமா சொல்றாங்க. இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டெல்லாம் சொல்றாங்க. பசு, புகு, விடு, அது, மாவு, ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முற்றியலுகரத்துக்கு சில எக்ஸாம்பிளான சில விஷயங்கள் இருக்கு. முற்றியலுகரத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா, இது தனி குறியிலே அடுத்து வரும். இப்போ பசு பா அப்படிங்கிறது ஒரு தனி குறில், அதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த சு அப்படிங்கிறது இந்த முற்றியலுகரமாவது, புகு, வீடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தனி குறியிலே அடுத்து வரும். இதுல மாவு அப்படிங்கிற சொல் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அந்த மா அப்படிங்கிறது நெடில் எழுத்து, அதாவது இந்த இவ் என்ற எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் வருவதில்லை அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம். அப்போ அது முற்றியலுகரமா தான் இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வரவறிந்தான் அப்படிங்கிற அந்த சொல்ல பிரிக்கும் போது வரவு கூட்டல் அறிந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அந்த ஊ அப்படிங்கிற வார்த்தை வந்து முற்றும் அற்று ஒரோ வழி அப்படிங்கிற அந்த ஒரு விதிப்படி கெட்டு இவ்வாயிடும். அப்ப வரவு கூட்டல் அறிந்தான் இருக்கும். இவ்ங்கிறது உடலாவும், அப்படிங்கிறது உயிராவும் இருக்கிறதுனால உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி வரவறிந்தான் அப்படின்னு புணருது.